ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 50 கொஷின் நம்ம ரிவிஷனாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் 10 கொஷின் டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? 5 வீடியோவில் இருக்கிற 10 கொஷினாக எடுத்து 50 கொஷினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படித்த கொஷினே மறுபடியும் படிக்கிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்பீடாக போகும். ஸோ அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1, கரிக்குருத்து என்பதன் பொருள் யாது? ஆன்சர் யானை தந்தம். கரிக்குருத்து என்பதன் பொருள் யானை தந்தம். கொஷின் 2, ராவண காவியத்தின் பாடல்கள். ராவண காவியத்தின் பாடல்கள். ஆன்சர் 3100. ராவண காவியத்தின் பாடல்கள் 3100. அடுத்ததா கொஷின் 3, திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தவர்கள். ஆன்சர் ஆழ்வார்கள். திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தவர்கள் ஆழ்வார்கள். கொஷின் 4, நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள். நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள். ஆன்சர் 143. நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்கள் 143. கொஷின் 5, ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். ஆன்சர் 4000 திவ்ய பிரபந்தம். கொஷின் 6, ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? ஆன்சர் பெரியாழ்வார். ஆண்டாள் பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள். கொஷின் 7, மதுரையார் மன்னன் அடிநிலை. மதுரையார் மன்னன் யார்? ஆன்சர் கண்ணன். மதுரையார் மன்னன் கண்ணன். கொஷின் 8, கைத்தலம் இலக்கண குறிப்பு தருக. கை தலம் இது இருபெயரொட்டு பண்பு தொகை. கொஷின் 9, அதிர புகுத கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆன்சர் ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தார். கொஷின் 10, சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜானகிராமனின் நூல் எது? ஆன்சர் சக்தி வைத்தியம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜானகிராமனின் நூல் சக்தி வைத்தியம். கொஷின் 11, எழுத்து வகையால் சொற்கள் டேஸ் வகைப்படும். ஆன்சர் 4. எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். கொஷின் 12, உடன்படுமை டேஸ் நிலைமொழி ஈற்றில் இ இ ஐ வரும்பொழுது இடம்பெறும். ஆன்சர் எகர உடன்படுமை. எகர உடன்படுமை நிலைமொழியில் ஈற்றில் இ இ ஐ வரும்பொழுது இடம்பெறும். கொஷின் 13, வட்டு கூட்டல் ஆடினான் எவ்வகை புணர்ச்சியில் வரும்? ஆன்சர் குற்றியலுகர புணர்ச்சி. வட்டு கூட்டல் ஆடினான் எவ்வகை புணர்ச்சினா குற்றியலுகர புணர்ச்சி. 2 என்பது குற்றியலுகரம். காது பேசு இது எவ்வகை குற்றியலுகரம்? ஆன்சர் நெடில் தொடர் குற்றியலுகரம். காது பேசு இது நெடில் தொடர் குற்றியலுகரம். கொஷின் 15, அடுக்கிய கோடி பெரியினும் குன்றுவ செய்யாதவர். ஆன்சர் குடிப்பிறந்தார். ஊழி பெரியினும் தான் பெயராதவர். ஆன்சர் சான்றாமை உடையவர். கொஷின் 17, இரண்டாம் உலகப்போர் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் 1942. இரண்டாம் உலகப்போர் நடைபெற்ற ஆண்டு 1942. கொஷின் 18, இந்திய தேசிய இராணுவம் மணிப்பூர் பகுதியில் கொடியேற்றிய இடம். ஆன்சர் மொய்ராங். கொஷின் 19, இந்திய தேசிய இராணுவத்தில் டேஸ் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. ஆன்சர் ஜான்சி ராணி. இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. கொஷின் 20, இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்னும் கருத்து அமைந்த காப்பியம் எது? ஆன்சர் சீவக சிந்தாமணி. இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் எனும் கருத்து அமைந்த காப்பியம் சீவக சிந்தாமணி. கொஷின் 21, மரவேர் என்பது டேஸ் புணர்ச்சி. ஆன்சர் கெடுதல். கெடுதல் புணர்ச்சி. மரம் குட்டல் வேர் மரவேர்னு வர்றதுனால கெடுதல் புணர்ச்சி. கொஷின் 22, சீவக சிந்தாமணிக்குரிய மற்றொரு பெயர் யாது? ஆன்சர் மணநூல். கொஷின் 23, சீவக சிந்தாமணியின் இலம்பகங்கள் எத்தனை? ஆன்சர் 13. சீவக சிந்தாமணியின் இலம்பகங்கள் 13. கொஷின் 24, சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர். கொஷின் 25, சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் பாடிய நூல் யாது? ஆன்சர் நரிவிருத்தம். சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் பாடிய நூல் நரிவிருத்தம். கொஷின் 26, ஏமாங்கந்த நாட்டு வளம் அமைந்த இலம்பகம் எது? ஆன்சர் நாமகள். கொஷின் 27, திருத்தக்க தேவர் பின்பற்றிய சமயம் எது? ஆன்சர் சமணம். கொஷின் 28, ஐம்பெருங்காப்பியத்தில் இடம்பெறாத நூல் நீலகேசி. கொஷின் 29, திருத்தக்க தேவரின் காலம். ஆன்சர் 9ஆம் நூற்றாண்டு. திருத்தக்க தேவரின் காலம் 9ஆம் நூற்றாண்டு. கொஷின் 30, விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. கொஷின் 31, அச்சமில்லாத நாடாக முத்தொள்ளாயிரம் எந்நாட்டை கூறுகிறது? ஆன்சர் சேரநாடு. சேரநாடு என்பது அச்சமில்லாத நாடு.
கொஷின் 32 கொல்யானை மேலிருந்து இத்தொடரில் கொல்யானை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர் வினைத்தொகை. கொல்யானை என்பது வினைத்தொகை. கொஷின் 33 முத்தொள்ளாயிரத்தின் பா. ஆன்சர் வெண்பா. முத்தொள்ளாயிரத்தின் பா வகை வந்து வெண்பா. கொஷின் 34 புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள முத்தொள்ளாயிரத்தின் செய்யுள்கள். ஆன்சர் 108. கொஷின் 35 முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர். ஆன்சர் அறிய முடியவில்லை. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் அறிய முடியவில்லை. கொஷின் 36 ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் மணிநீர் கிடங்கு என்பது யாது? ஆன்சர் அகழி. கொஷின் 37 மதுரை காஞ்சி நூலின் மொத்த அடிகள் எத்தனை? மதுரை காஞ்சி நூலின் மொத்த அடிகள் எத்தனை? ஆன்சர் 782. மதுரை காஞ்சி நூலின் மொத்த அடிகள் வந்து 782. கொஷின் 38 மதுரை காஞ்சி நூலில் மதுரை நகரின் சிறப்புகளை எத்தனை அடிகளில் பெருமைப்படுத்தி உள்ளது? ஆன்சர் 354. மதுரை காஞ்சி நூலில் மதுரை நகரின் சிறப்புகளை 354 அடிகளில் பெருமைப்படுத்தி உள்ளது. கொஷின் 39 குழா அத்து எவ்வகை அளபிடை? குழா அத்து எவ்வகை அளபிடை? ஆன்சர் செய்யுளிசை அளபிடை. குழா அத்து என்பது செய்யுளிசை அளபிடை. கொஷின் 40 ஆறு கிடந்தென்ன அகல் நெடுந்தெரு உள்ள நகரம். ஆன்சர் மதுரை. ஆறு கிடந்தென்ன அகல் நெடுந்தெரு உள்ள நகரம் மதுரை. கொஷின் 41 மதுரை காஞ்சி பாடியவர் யார்? ஆன்சர் மாங்குடி மருதனார். கொஷின் 42 மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். ஆன்சர் 13. கொஷின் 43 மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர். ஆன்சர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். கொஷின் 44 காஞ்சி என்ற சொல்லின் பொருள். காஞ்சி என்ற சொல்லின் பொருள் வந்து நிலையாமை. கொஷின் 45 மாகால் இலக்கண குறிப்பு. மாகால்னா ஒரு சொல் தொடர். கொஷின் 46 தெற்காசியாவின் சாக்ரடிசு என்று புகழப்பட்டவர் யார்? தெற்காசியாவின் சாக்ரடிசு என புகழப்பட்டவர் தந்தை பெரியார். கொஷின் 47 மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க இன்றியமையாதது. மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க பகுத்தறிவு இன்றியமையாதது. ஆன்சர் பகுத்தறிவு. கொஷின் 48 மொழி என்பது போராட்டத்திற்குரிய ஒரு இணைப்பு கருவி ஆகும். கொஷின் 49 ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்ட நாள் எது? ஆன்சர் 1938 நவம்பர் 13. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்ட நாள் 1938 நவம்பர் 13. கொஷின் 50 தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்று ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு எது? ஆன்சர் யுனெஸ்கோ மன்றம். தெற்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் என்று ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு வந்து யுனெஸ்கோ மன்றம். இந்த 50 கொஷினுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.